إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يك من المشركين شاكرا لأنعمه اجتباه وهداه إلى صراط مستقيم وآتيناه في الدنيا حسنة وإنه في الآخرة لمن الصالحين صدق الله العظيم. عن عبد الله بن زيد بن عاصم رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إن إبراهيم حرم مكة ودعا لأهلها وإني حرمت المدينة كما حرم إبراهيم مكة وإني دعوت في صاعها ومدها بمثل ما دعا به إبراهيم لأهل مكة متفق عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவன் பிறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் ரசூலே அக்ரம் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே நவைதுல் இஅ்திகாஃப லில்லாஹ் என்ற புண்ணிய நியத்துடன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாங்கள் ஒரு கண்ணியமான மாதத்திலே இருக்கிறோம். அஷ்ஹுருல் ஹுரும்
சங்கையான மாதங்கள். அந்த மாதங்கள்ல ஒன்றுதான் துல்காதா என்று சொல்லக்கூடிய இந்த மாதம். இந்த மாதத்தில் அதிகமான முறையில் நாங்கள் 3 விடயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கோம். 3 விடயங்கள் அதிகமாக இந்த நாட்களில் நாங்கள் கடைபிடிக்கிறோம். அதில் ஒன்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார் செய்கிற மாதம் அதிகமாக இஸ்திக்ஃபார். 2வது அதிகமாக தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். 3வது தஸ்பீஹ், அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து கொண்டு துதி செஞ்சு கொண்டே இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த வார்த்தைகளை இந்த மாதத்தில் அதிகமாக சொல்லணும். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே, அடுத்தது இந்த மாதத்தில் மிக ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகள், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தினர்கள் செய்த தியாகங்கள், ஹஜ்ஜுடைய விடயங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் அடிக்கடி ஞாபகப்படுது. அதிகமானவங்க ஹஜ்ஜுக்கு போய்த்து கொண்டிருக்கிறோம். போனவும் இருக்கிறீர்கள், போகவும் இருக்கிறீர்கள். என்ன செய்யணும்? முதலாவது எல்லா பயணம் போற மாதிரி இது ஒரு பயணமா? அங்கே ட்ரிப் போற மாதிரி ஒரு ட்ரிப்ஸ் நடந்து கொண்டிருக்கலாம். சகோதரர்கள் பெரியார்களே, நாங்க ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போறதுக்கு எவ்வளவோ திங்க் பண்ணி யோசனை எடுத்து மசூரா பண்ணி அங்குள்ளவங்களோட பேசி அங்குள்ள ஏற்பாடு, ஊர்ல ஏற்பாடு, போற பயணங்கள் அது இது எல்லாம் செஞ்சுத்தான் ஒரு ட்ரிப்பை பேசி கழித்து வாரம். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தில் சிறந்த ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வினால் விரும்பின இடம், அல்லாஹ் பொருந்திக் கொண்ட இடம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் இறங்குற இடமாக இருக்குமாக இருந்தால் அது காபா. காபாவுக்கு போறவங்க காபா மக்கால மதீனால சிறப்பா வணங்கணும். 2ஐயும் வணங்கணும். மதீனால சிறப்பையும் வணங்கணும். சும்மா மக்காவுக்கு போயிட்டு மட்டும் வந்துட்டு வேற இல்லை. மதீனாவுக்கும் போகணும். மதீனாவிலையும் சில 10 இடங்கள் இருக்கு. சிறப்புக்குரிய இடங்கள் ஹஜ்ஜில் சொல்லப்பட்ட 10 இடங்கள் இருக்கு. ஹஜ்ஜுக்கு போறவங்க, உம்ராவுக்கு போறவங்க, வழிகாட்டிகள் அந்த இடங்களுக்கெல்லாம் அவனை கையை கூட்டிட்டு போக மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் போற நேரம் இப்படியான இடங்கள்ல பேசி பார்த்து ரசிச்சுட்டு வாரது ஒரு சுன்னா. அந்த இடங்கள்ல நாங்க போய் இருக்கிறது ஒரு சுன்னா. ஒவ்வொரு விஷயத்தை நான் சொல்றேன். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, காபாவுடைய சிறப்பு என்ன? அந்த காபா இருக்கிற இடம் மக்கா. அந்த மக்கா எப்படிப்பட்ட இடம்? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அந்த மக்காவை பற்றி பேசுற நேரம் இன்ன அவ்வல பைத்தின் ஊதிஆ லின்னாஸ் லல்லதி பிமக்கா, மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த மக்காவில் தான் முதலாவது ஒரு ஆலயத்தை மஸ்ஜித் அல்லாஹ் உருவாக்கினார். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த காபா அமைந்திருக்கிற இந்த இடம் பரக்கத் பொருந்திய இடம். இந்த காபா உலகத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், பெரிய பில்டிங் இருக்கு. எங்க? துபாயில இருக்கிற புர்ஜ் கலீஃபா பெரிய பில்டிங் இருக்கு. இந்தியாவில் தாஜ்மஹாலை பேசுகிறோம். அந்த புர்ஜ் கலீஃபாவை விட, அந்த தாஜ்மஹாலை விட பிரான்சில்
உணவு இல்லாம அதனுடைய உணர்வுகள் இல்லாம செய்துட்டு வந்தா எல்லாரும் போற மாதிரி தங்கத்தோட கையோட சாமானோட வந்தது மட்டும்தான். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கஅபா இருக்கிற அந்த மக்கா உயர்தரமான ஒரு இடம். அங்கே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் இருக்கிறது. போற ஹாஜிமார்கள், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் ஆளுங்களை பேசி சந்திங்க, ஆளுங்களை பேசி சந்திச்சு இந்த பாடத்தை படிங்க, ஹஜ்ஜுடைய பாடத்துடைய தெளிவை எடுங்க. பாடத்தை படித்தால்தான் எடுத்தால்தான் முக்கியத்துவத்தை உள்ளத்துல கொண்டு வந்தால்தான் அங்கே இருக்கிற ஒவ்வொரு அமலையும் ஆண்டு வரும். சகோதர பெரியவர்களே, அங்கே கஅபாவிலே நாங்கள் தவாப் செய்யக்கூடிய மக்காம், அந்த மக்காம் இருக்கிறாரே தவாப் செய்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அந்த இடத்துல கால வைக்க உடனேயே உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். உங்களோட கால அங்க வைக்க உடனே தவாப் செய்கிற அந்த மக்காம்ல உங்களோட கால வைக்க உடனே உங்களோட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அங்க செய்யக்கூடிய தவாப் 7 சுத்துதான் ஒரு தவாப், 7 தடவை சுத்தி வாரம் தான் ஒரு தவாப். இப்ப 7 தடவை நீங்க சுத்துறீங்க, ஒரு தவாப் செய்றீங்க. சவால்களை பெரியவங்க உங்களோட அந்தஸ்துகள் இறங்காத கூடிக்கொண்டே போகுது. உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அங்க கஅபாவுக்கு மேல ஒரு புடவை போடப்பட்டிருக்கு, கருப்பு புடவை. அந்த புடவையை பத்தி தெரியுமா? அது என்ன புடவை தெரியுமா? அந்த புடவை விட தெரியுமா? அந்த புடவை பாவம் தெரியுமா? சகோதரர்களே, பெரியவர்களே, எப்படிப்பட்ட பெருமதியான புடவண்டா, கஅபாவுடைய அந்த புடவை பெருமதி 17 மில்லியன் ரியால். எத்தனை ரியால்? 17 மில்லியன் ரியால். அவ்வளவு பெருமதியான ஒரு பெருமதியான அந்த புடவையத்தான் அங்க போடப்பட்டிருக்கு. அந்த புடவர பாரம் எத்தனை கிலோ தெரியுமா? 1300 கிலோ. அந்த புடவர பாரம் 1300 கிலோ. அதுல எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் வெள்ளியால் எழுதப்பட்டிருக்கிற 670 கிலோ பாரமான வெள்ளிகளால் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 120 கிலோ கிராம் அளவுக்கு தங்கங்கள் அந்த புடவையில எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பெருமதியான ஒரு புடவை தான் கஅபாவுல போட்டிருக்கிற புடவை. இதெல்லாம் விளங்கிட்டு போங்க, இதெல்லாம் விளங்கிட்டு போங்க. விளங்கிட்டு போனால்தான் அமல் செய்ய ஆசை வரும், தொழுகையை கலந்து கொள்ள ஆசை வரும், தவாப் செய்ய ஆசை வரும். சும்மா அனுமணமான பேச்சில பேச மனசு வராது. அப்படி இல்லை, ஒரு விளக்கமும் இல்லை, இதை பற்றி ஒரு அறிவும் இல்லை, தெளிவும் இல்லைன்னா அந்த இமாம் ஜமாத்து நடக்கும். இங்க ஹோட்டல்ல பிசினஸ் இருப்பாரு, சிகரெட் அடிச்சிருப்பாரு, அவன் ஊர் தலை கடையில் இருப்பாரு. ஹஜ்ஜுக்கு எடுத்து போறோம், ஹஜ்ஜுக்கு போறது அல்லாவே கல்வியான நோக்கமே. கல்வியா சொல்றீங்க இல்லையா? அந்த கல்வியான கருத்து என்ன? சும்மா எல்லாரும் என்று எல்லாரும் சேர்த்து செஞ்சுட்டு போறது அப்படியா? கல்வியான யதார்த்தத்தை ஹகீகத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க. சரண்டராகிட்டே உன் பக்கம் என்னை திருப்பி விட்டேன் அல்லாதே, உன் பக்கம் நான் வந்து விட்டேன் அல்லாதே. இன்னல் ஹம்த ஒன்னே அமத ஜக்கவல் முல். அல்லாதே, உலகத்தில் நான் தான் தெரிஞ்சு நினைச்சிட்டு புகழ், கண்ணியம், பட்டம், பதவி, செல்வம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் எனக்கு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, எந்த கண்ணியமும் எனக்கு இல்ல, எந்த புகழும் எனக்கு இல்ல, எந்த பெருமையும் எனக்கு இல்ல. பெருமைக்குரியவன் நீ மட்டும்தான். இந்த யதார்த்தத்தை கல்வியாக ஒரு கொண்டுவாங்க. கல்வியா சொல்ற நேரம் இந்த கல்வனையில கொண்டு வரணும். புகழ் உனக்குத்தான் அல்லாதே, ஆட்சி அதிகாரம் உனக்குத்தான் அல்லாதே,
எனக்கு ஒன்றுமே இல்லை அல்லாதே. விளங்குதா? இதான் கல்வியாக ஹகீகத். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த கல்வியாக சொல்லிய வண்ணம் தான் ஒவ்வொரு ஹாஜியும் அங்க போகணும். எல்லாத்தையும் மறந்துடணும். துன்யார மோகத்தை எடுக்கணும், துன்யார ஆசையை எடுக்கணும். அங்க போய் விழுந்துட்டா மறுமர சிந்தனை வரணும். உடம்புல யாராவது போட்ட உடனேயே நீங்க நினைக்கிறோம் நான் ஒரு மையத்து, இந்த மையத்தில் கவலை போடப்பட்டிருக்கேன். நான் ஒரு மையத்து யாராவுடைய உடுப்பு உடம்புல போடப்பட்ட உடனேயே கபண்ட சிந்தனை வரணும். சகோதரிகளே, கபண்ட சிந்தனை வரும். அரபாவுல ஒன்று சேர்ந்த நேரம் மஹ்ஷருடைய சிந்தனை வரணும். சகோதரிகளே, ஹஜ்ஜுடைய தத்துவம் சொல்லித்தாரது என்ன தெரியுமா? மறுமையுடைய தத்துவங்கள், மறுமையுடைய தத்துவங்கள். அதனால மறுமையுடைய சிந்தனை தான் ஹாஜிக்கு இருக்கணும். அப்ப அங்க இன்னும் இருக்கு ஹஜருல் அஸ்வத், சுவர்க்கத்தில இருந்து இறக்கப்பட்ட கல்லு. இந்த கல்லு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு காபாவுக்கு போயிட்டு அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை தொடுறாரோ மோந்து கொள்றாரோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ஸல்லல்லாஹு சொல்றான். அதனால அந்த அந்த ஹஜருல் கல்லை நாளை மறுமையிலே சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இவன் என்ன மோந்தவன், இவன் என்ன தொட்டவன், என்ன பிடிச்சவன் என்பதை ஹஜருல் கல்லை சாட்சி சொல்லும். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிறது ஜம்சம், அங்கே இருக்கிறது ஜம்சம். ஜம்சம் அது பரக்கத்து பொருந்தின ஒரு கிணறு. அந்த தண்ணிய எந்த நோக்கத்தில் நீங்க கொடுக்கிறீங்களோ உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்படுகிறது. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இமாமுனா சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, நான் 2 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கிறேன். எத்தனை லட்சம்? 2 லட்சம் ஹதீஸ்களை நான் பாடமாக்கியிருக்கிறேன். கேட்பாங்க, 2 லட்சம் ஹதீஸை எப்படி பாடமாக்கிறீங்க இமாம் அவர்களே கேட்பாங்க. நான் சொன்னேன், ஜம்சம் தண்ணியை எடுத்து குடிக்கிற நேரம் யா அல்லாஹ், இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த மனன சக்தியை எனக்கு நீ தரணும். இந்த தண்ணியை குடிக்கிற நேரம் எனக்கு இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய மனன சக்தியை எனக்கு தரணும் என்று சொல்லித்தான் நான் குடித்தேன். அவருக்கு கிடைத்த அந்த மனன சக்தி தான் எனக்கு. அதை நினைச்சுதான் நான் ஹஜ்ஜில பாடமாக்கிறேன். என்னுடைய கையில 2 லட்சம் ஹஜ் தான் கிடைச்சிச்சு, இன்னும் கிடைச்சிருந்தா பாடமாக்கி இருக்கிறேன் சொன்னார். இமாமுனா திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது ஒரு மனிதர் என்ன செய்யறாரு சொன்னா, ஹரத்துல இமாமுனா திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, தனது தந்தையின் மூலமாக கிடைச்ச ஒரு ரிவாயத்தை சொல்றாரு. ஒரு நாள் ஒரு இருள் நிறைந்த நேரத்தில் ஹரத்துல சவால் செய்து கொண்டிருக்கிற நேரம் அவருக்கு ஒன்றுக்க முடியும். எனவே ஒன்று போக முடியும், பார்க்க முடியும். இப்ப என்ன செய்யுங்க, குட்டுப்பாடு வரவே வேண்டாம். வந்தா இடத்தாங்க பிடிச்சிருவாங்க, பேசிக்கே வேணாது, அவ்வளவு நெருக்கம். என்ன செய்ய இப்படி இருக்கிற டைம்ல பாப்பா சொன்னாராம், நீங்க ஜம்சம் தண்ணியை குடிக்கணும். மண்டைக்கு படுதா, ஏற்கனவே ஒன்றுக்கு முடிக்குது, ஜம்சம் தண்ணியை குடிக்கிறாரு. குடிச்சா என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் யூரின் கூடுதலாக வரும் இல்லையா? இப்ப அந்த ஜம்சம் தண்ணியை எடுத்து மாவும் ஜம்சம் லிமா ஷுரிபரஹு, ஜம்சம் எந்த நோக்கத்துக்காக வேண்டி குடிக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் என்பது ஹதீஸ்.
செஞ்சு முடிச்சதுக்கு பிறகுதான் எனக்கு கொண்டு போனுச்சு. ஜம்சமுடைய பறக்க எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு நாள் நான் ஜம்சம் தண்ணியை குடிச்சுட்டு இருக்கிற நேரம் ஒரு அரபி ஒருத்தன் வந்தான். வந்து கேட்கிறான், முகமது என்ன செய்யறான்? நான் ஜம்சம் தண்ணி குடிக்கிறேன். என்ன நோக்கத்தில் குடிக்கிறான்? ஹரிசை சொன்னு, இந்த ஹரிசை வச்சுதான் குடிக்கிறேன். மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். இருந்தாலும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். நீ எப்படி குடிக்கணும் தெரியுமா? இந்த ஜம்சம் தண்ணியை கையில எடுத்துட்டு நீ நீயத்து வைக்கணும், அல்லாஹ்வே இந்த ஜம்சம் தண்ணியை நான் குடிக்கிறேன், சக்கரத்தில இருந்து சுவர்க்கத்துக்கு செல்லும் வரைக்கும் எனக்கு எந்த தாகமும் வரக்கூடாது சொல்லிட்டு. எப்படி பேட்டி? எப்படி சக்கரத்துடைய நிலைமையில இருந்து சுவர்க்கத்துக்கு செல்லும் வரைக்கும் எனக்கு எந்த தாகமும் வந்துடக்கூடாது அல்லாஹ்வே. சுப்ஹானல்லாஹ். சொன்ன அவர் சொன்னது அப்படியே மனதுல பட்டுச்சு. சொல்லிக் கொண்டு சொன்னாரு, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லு, இதை தெரிஞ்சவர்களுக்கு நீ சொல்லிக் கொடு. அல்லாஹ்வுடைய நிலையாளர்களே, அன்புச்சவர்களே, இத நீயத்து வச்சு குடிங்க. சக்கரத்துடைய நிலைமை சும்மா இல்ல, அப்படி தாகம் கடலை கொண்டு ஊற்றினாலும் தாகம் தீராது. ஜம்சம் தண்ணீர் அவ்வளவு ஒரு பரக்கத் இருக்கு. அல்லாஹ்வுடைய நிலையாளர்களே, அன்பு சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அந்த மக்காவில் தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போனார்கள். மிஅராஜ் போனதும் அந்த மக்கத்து மண்ணிலே இருந்துதான் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இந்த மக்காவுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். இந்த மக்கத்து மண்ணுக்கு பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். இந்த மக்கத்து மண்ணுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். எனவே அந்த மண்ணில் இருக்கிறவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த பசியும் கிடையாது. அங்கே பரக்கத்து கொட்டப்படுகிறது. ஒவ்வொரு நாட்டில் இருந்தோம் அந்த பாலைவன மண்ணிலே ஒவ்வொரு நாட்டுடைய பலன்களும் அங்கே பகிர்ந்தளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டதுவா, ஒய்து கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா வர்ஸுக்ஹு லஹு மினத் ஸமராத். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதுவா, அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த இடத்துக்கு யார் தீட்டு செய்ய யாரானோ அவனை அல்லாஹ் அடிச்சே போட்டுவான். அபர்ஹாவுடைய பட, யானை பட அந்த காபாவை உடைக்க வந்துச்சு. அல்லாஹ் எப்படி அடிச்சு நாசமாக்கினான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில். அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, அன்பு சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அந்த காபாவுல ஒரு ரக்அத் தொழுதா, ஒரு ரக்அத் தொழுதா 1,00,000 நன்மை உங்களுக்கு வழங்கப்படுகிறது. 2 ரக்அத் தொழுதா 2,00,000 நன்மை. 10-13 நாள் நிக்க போறீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. கல்பு கெடுங்க. இதைத்தான் கல்பு கெடுத்து போகணும்னு சொல்றேன். வீணடிக்க போற இடம் இல்லாது, என்ஜாய் பண்ண போற இடம் இல்லாது, ஷாப்பிங் பண்ண போற இடம் இல்லாது, பசார சுத்தி செய்ய போற இடம் இல்லாது, அது ஈமான எடுத்துக்கிட்டு வர போற இடம், கல்ப வெளிச்சமாக்கிட்டு வர போற இடம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதிச்சுட்டு வர போற இடம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எடுத்துட்டு வர போற இடம். கல்பு கெடுங்க. அது மட்டுமல்ல, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அது மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த புண்ணிய பூமி மதீனா, மதீனாவை பற்றி, மதீனாவுடைய சிறப்பு, மதீனாவுடைய மண், அது நிவாரணி சகோதரர்களே, நோய்க்கு நிவாரணி. அந்த மண்ணை உடம்புல கடாவினாலே எத்தனையோ நோய்க்கு குணமாகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒருத்தர் வந்தாரு, ரொம்ப நோயாளி, வேதனையோட கஷ்டத்தோட வந்தாரு. யார் சொல்லலாம், எனக்கு கேட்கலாம் வருத்தம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க அவருக்கு? பிஸ்மில்லாஹ் துர்பத்து ஆருபினா, மண்ணில கையை அப்படியே குத்தினாங்க. மனிதனுக்கு மண்ணில கையை குத்தி அவருடைய வலியுள்ள இடத்துல வைத்தாங்க. வலி நீங்கி போச்சு சகோதரர்களே. ஒரு காலையில கூட ஒரு சகோதரன் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் அவர் சொன்னாரு, அதுல அந்த மனிதனுக்கு மண்ணில போற நேரம்
அப்படி ஒரு புண்ணியமான பூமி சகோதரர்களே அந்த மதினத்து மண்ணு. அந்த மதினத்து மண்ணில்தான் அன்புக்குரியவர்களே எந்த அளவுக்கு சொன்னா 10 விசேஷமான இடங்கள் அதில் இருக்கிறது. 10 இடங்கள் இருக்கிறது. அதைத்தான் இப்ப நான் சொல்ல போகிறேன். மதினத்துக்கு போனா அந்த 10 இடங்களையும் சந்திங்க, 10 இடத்துக்கும் போங்க. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிபாலில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய மலைகள் என்று வர்ணித்தார்கள். 4 மலைகளை சுவர்க்கத்துடைய மலைகள் என்று வர்ணித்தார்கள். அதுல ஒன்றுதான் ஜபல் உஹுத். உஹுத் மலை சுவர்க்கத்துடைய மலை என்று சொன்னார்கள். அதே போல ஜபல் அஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை, இது மதீனாவில் இருந்து 67 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த மலை இதுவும் சுவர்க்கத்துடைய மலை என்று சொன்னார்கள். 3வது சொன்னார்கள் ஜபல் அஸ்வத், 4வது ஜபல் அஸ்வத். இந்த 2 மலையும் கிட்டத்தட்ட மதீனாவில் இருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது. போனீங்கன்னா இந்த இடத்துக்கும் போயிட்டு வாங்க. மேலானவர்களை 5வது சொன்னார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய 5வது இடம் வாதி ரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு ஓடை, அதே போல வாதி பத்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு ஓடை. இந்த 2 ஓடையும் சுவர்க்கத்துடைய ஊற்றுக்களில் உண்டான ஒரு ஊற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஊற்றுக்கள்ல அந்த ஓடைகள்ல 70 நபிமார்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். 70 நபிமார்கள் தன்னுடைய உடம்புகளை கழுவின ஒரு ஓடை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல 6வது சொன்னார்கள், அந்த இடத்திலே ஒரு 7வது சொன்னார்கள், அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கிறது, என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாவு அஸியபு மியாயிஹா, உலகத்தில் இருக்கிற தண்ணிலேயே பரிசுத்தமான தண்ணி இருக்கிற கிணறு தான் மாவு லர் என்று சொல்லக்கூடிய தண்ணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களை குடிப்பாட்டது கூட அந்த கிணற்று தண்ணியிலே இருந்தால் 7 பால் எடுத்து வந்து உடம்புல ஊற்றின ஒரு கிணறு தான் மாவு லர் என்று சொல்லக்கூடிய தண்ணி. 7 என்று சொன்னா போகக்கூடியவர்கள் அந்த கிணத்துல தண்ணி எடுத்துக்குவாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து யார் யாரெல்லாம் நோயோடு இருக்கிறீங்களோ, விசேஷமாக கேன்சர் நோயில பாதிக்கப்பட்டவர்கள், கேன்சர் நோயில பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தண்ணியை கொடுங்க, நிச்சயமாக குணமாக்கும் சகோதரர்களே. ஒரு ஆலிமோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம் அவர் சொன்னாரு, அவருடைய குடும்பத்தில ஒரு பாரிய நோய், கேன்சர் நோய் ஏற்பட்டுச்சு. இவருக்கு மருந்து செஞ்சு டாக்டர் மாரன் கைவிட்டுட்டாங்க. போனாரு மதீனாவுக்கு. மதீனாவுல இந்த கிணத்துல தண்ணி ஒரு கோப்பையில் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு, ஒரு போட்டல் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த தண்ணியை தான் இந்த கேன்சர் குடித்தவருக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அந்த தண்ணியுடைய பரக்கத்து கேன்சர் நோயை பற்றியதாக பேசி. இப்படி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பாக்கியமான இடங்கள் இருக்கு. நாங்க சும்மா போயிட்டு சேருக்கு ஹாஜியான பட்டத்தை மட்டும் எடுத்துட்டு வாழ்ந்து கவனி போறோம். இல்ல, ஒவ்வொரு இடத்தையும் பாக்கியமாக நினைச்சு போங்க. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அங்கே ஒரு மரம் இருக்கிறது, ஷஜரு அஜ்வா என்று சொல்லக்கூடிய மரம். இந்த மரம் அஜ்வா, அந்த மரம் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு மரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டின ஒரு மரமாக இருக்கிறது. எனவே அந்த மரம், அந்த பழத்தைகளை நீங்கள் சாப்பிடுங்கள். அதே போல 9வது சொன்னார்கள், அங்கே மதீனாவில் இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு இடம்தான் மின்பர் ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதுபா செஞ்ச பயான் பண்ணின மிம்பர். இப்ப இருக்கிற மிம்பர் அந்த 7-8 படி உள்ள மிம்பர் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே இருந்த ஈட்டங்குட்டி மிம்பர். கமீம் முந்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த மிம்பரை இருக்கிற இடம் போதாது, ஆட்களுக்கு பெற்ற விலங்குகள் இல்ல, மிம்பரை மாற்றுவோம் என்று சொல்லித்தான் அதுக்கு பிறகு அந்த மிம்பரை நாங்கள் ஒதுக்கி போட்டு வேறொரு மிம்பரை உருவாக்கினேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறொரு மிம்பர் இருக்கிற நேரம் ஒரு அழுகிற சத்தம் கேட்கிறார். ஒரு சின்ன பிள்ளை தேவி அழுகிற சத்தமாக நாளிதமாக இருந்தாங்க. ஒரு ஒட்டகம் ஒரு குட்டியை இங்க எடுக்கிற நேரம் எப்படி வேதனைப்பட்டுட்டோ அது மாதிரியான ஒரு சத்தம், அல்லது ஒரு சின்ன பிள்ளை அழுகிற மாதிரி ஒரு உம்மாவோட கையை பிடிச்சு கொண்டு அழுகிற மாதிரி ஒரு சத்தம், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கன்று ஒரு தாயை தேடி திரிகிற சத்தம், அப்படி இல்லைன்னா ஒரு வாப்பாவை
சத்தம் கேட்டுச்சு. அந்த மிம்பரும் மதீனாவில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த 9 இடம் எங்களுக்கு தெரியாது. எங்க இறங்கி எவ்வளவு இருக்கிறோம்னு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச இடம் என்ன தெரியுமா? அந்த ரவுலா மட்டும்தான், அந்த வைத்தாப்பட்டு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். மதீனாவுல அந்த வைத்தாப்பட்டு மட்டும்தான் நாங்கள் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடைசியில தான் சொன்னாங்க பைத்தி மிம்பரி ரோதத்தும் என்றா, எந்த வீடும் மிம்பருக்கும் இடையே உள்ள இடம் ரவுதத்தும் ஜன்னா, சுவர்க்கத்திலேயே பூந்தோட்டம் என்று சொன்னார். இப்படி பறக்கத்து பொருந்தின ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட இடங்கள் மதீனாவிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே மக்கா மதீனா ரெண்டும் புனிதமானவைகள், ரெண்டும் கண்ணியமானவைகள். அது கண்ணியமான பூமி, பரிசுத்த பூமி, அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வருகிறார்கள். அவர்களுடைய ஒட்டகத்தில் ஏறிக்கொண்டு மக்காவுக்கு வருகிற நேரம் மக்காவுடைய போர்டர் அடைந்தவுடன் அப்படியே ஒட்டகத்தில் இருந்து எழுப்பியவர்கள் மக்காவை பார்த்து சொன்னார்கள், மக்காவே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நான் விரும்புகிறேன். என்னை அல்லாஹ் இந்த இடத்திலிருந்து போக செல்லாமல் இருந்திருந்தால் நான் மூன்று வரைக்கும் இந்த இடத்துக்கு நான் போயிருக்க மாட்டேன் என்று அந்த ஊருடைய பற்ற, மக்களின் மீது இருந்த பற்றை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள். மக்களுடைய மகத்துவம் உள்ளத்தில் வரணும், மனிதனுடைய மகத்துவம் உள்ளத்தில் வரணும். போகக்கூடிய ஹாஜிமார்களே, இதெல்லாம் விளங்கித்தான் போகணும். ஒவ்வொரு அமல்களையும் ஆட்சியோட, தேசத்தோட, ஆர்வத்தோட செய்யுங்கள். ஒவ்வொரு இடங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள், அந்த இடங்கள்ல துவாக்களுங்க, அதிகமான முறையில் அமல்களை செய்யுங்கள். ஏறிய மட்டுக்கும் உங்களை ஒரு கல்வை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வாங்க. புனித இடத்துக்கு வீட்டு வார நேரம் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றிருந்தா எப்படி அந்த எந்த பாவம் தெரியாத பிள்ளையாக இருக்கிறதோ அது மாதிரி நீங்க திரும்பி வாரீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை பெருசா பார்க்கிறாங்க. ஹாஜியார் மக்களுக்கு போய் வந்திருக்கிறாரு, ஹஜ்ஜுக்கு போய் வந்திருக்கிறாரு, பெருசா பார்க்கிறாங்க. அதனால பார்க்கிற மக்களுக்கு ரொம்ப கண்ணியமான முறை நடந்து கொண்டிருக்கு. போய் வந்ததுக்கு பிறகு உங்களோட குணத்தை மாத்துங்க, உங்களோட பேச்ச மாத்துங்க, உங்களோட கண்ணியை மாத்துங்க, உங்களோட கொடுக்கல் வாங்கலை மாத்துங்க, ஹராத்தை விடுங்க, ஹலாலை சம்பாதிங்க, யாருக்கு அநியாயத்தையும் பேசுறாதீங்க, யாருக்கு அநியாயத்தையும் பேசுறாதீங்க. பக்குவமான முறையில உண்மையிலேயே உங்கள் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் ஒரு டிஃபரன்ஸ் விளங்கும், ஒரு வாழ்க்கையில் மாற்றம் விளங்கும். இருந்ததுக்கும் போய் வந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் காட்டும். ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தா லட்சக்கணக்க செலவழித்து நாங்க பேசி எவ்வளவு லட்சம், சும்மாவா 5 லட்சம் 6 லட்சமா 25 லட்சத்தை செலவழித்து பேசி நாங்க சரியான முறையில் அந்த அமலை செஞ்சுட்டு வரலண்டா எவ்வளவு பெரிய நஷ்டவாதி. அதனால அன்புக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேரிதலான முறையில் இஹ்லாஸோடு வஅதீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜாக இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்லாஸோட பூர்த்தியான முறையில் அந்த கடமையை செய்யுங்க. போறதுக்கு முன்னால யாருடைய போவதாலும் எடுக்காதீங்க, எல்லாருத்தையும் போங்க, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க, ஒவ்வொருத்தையும் செல்லுங்க. காணக்கூடியவங்க நான் சொல்லுங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறேன், எனக்கு அப்படி துவா செய்யுங்க, என்ன பெயரத்துக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி துவா கேளுங்க. ஒவ்வொரு வீடுகளுக்கும் போங்க, குடும்பத்தினர்கிட்ட போங்க, சந்திங்க. போவதாவங்கள் இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுங்க. அவங்க